ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் அப்கமிங் அண்டர் 500cc என்னென்ன பைக்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற 5 பைக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக்ஸாக தான் இருக்க போகுது. அதில் மேபி ஒரு பைக் வந்து சிங்கிள் சிலிண்டராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. உங்களுக்கு இந்த 5 பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BMWவோட F450 GS அப்படிங்கிற ஒரு சூப்பர்வான அட்வென்ச்சர் பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் நடந்த பாரத் ஆட்டோ குளோபல் எக்ஸ்போலையும் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த BMWவோட 450 GS அப்படிங்கிற பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய 310 GSக்கு அப்கிரேடாக தான் இந்த பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து ஒரு பேரலல் ட்வின் சிலிண்டர் அப்படிங்கிறதுனால 48 ஹார்ஸ் பவரும் 45 நியூட்டன் டார்க்கும் இந்த பைக்கால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா GSலேயே ஒரு என்ட்ரி லெவல் GS மாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் டேட் அப்படிங்கிறத விட லான்ச் மந்த் அப்படிங்கிறது இந்த இயரோட எண்டுக்குள்ள நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450cc ட்வின் சிலிண்டர் 4-stroke லிக்விட் கூல்ட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 48 ஹார்ஸ் பவரும் 45 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட ஃப்ரேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பிரிட்ஜ் ட்ரீல்ஸ் வித் போல்ட் ஆன் சப் ஃப்ரேம் அப்படிங்கிற ஒரு ட்ரீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ சேசஸ் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் GSல பார்க்காத ஒரு நியூ ட்ரெயில்ஸ் வந்து தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும், ரியரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டை பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. 175 கிலோகிராம் வந்து இந்த பைக்கோட ஓவரால் வெயிட்டும் 14 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 inch TFT ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு கிளஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான ரைடிங் மோட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட வீல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 19 inch வீலும் ரியரில் 17 inch வீலும் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி டெஃபினட்டாக எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. இதோட ஒரு டிசைன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான அப்கிரேடடான ஒரு சூப்பரான டிசைன். அண்ட் எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்ராபோவிக்கோட எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த F450 GS நம்ம இந்த ஹீரோட எண்டுக்குள்ள இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 421 அப்படிங்கிற இந்த ஒரு அட்வென்ச்சர் மாடலுங்க. அப்கமிங் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த 450cc செக்மெண்ட்டில் நமக்கு நிறைய பைக்ஸ், அதாவது அட்வென்ச்சர் பைக்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த எக்ஸ்பல்ஸ் 421 அப்படிங்கிற இந்த ஒரு இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய எக்ஸ்பல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இயர் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 421cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜினாக தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஒரு வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினாக இருக்கும். 40லேருந்து 45 ஹார்ஸ் பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினும் 45 நியூட்டன் டார்க் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினும் தான் இது இருக்க போகுது. 6-speed கியர் பாக்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ எக்ஸ்பல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அஃபோர்டபுள் பிரைஸ்ல இந்த பைக் வந்து இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸ் 220 உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு பிரைஸ்ல சூப்பரான கான்ஃபிகரேஷன்ல இன்னைக்கு இந்தியாவில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அட்வென்ச்சர் பைக்கா, அது மட்டும் இல்லாமல் அஃபோர்டபுள் பைக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஜின் அப்படிங்கிறது 421cc இருக்கிறதுனால உங்களுக்கு டெஃபினட்டாக இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதும் நல்லா இருக்கும். 6-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட சேசஸ் இல்லை சஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸும், ரியரில் ப்ரீலோடட் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன் இருக்க போகுது. ஸ்டீல் ட்ரீல்ஸ் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. வீல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 21 inch வீலும் ரியரில் 18 inch வீலும் இருக்க போகுது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் டியூவல் பர்பஸ் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS வந்து அவைலபிளாக இருக்க போகுது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இருக்க போகுது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம், இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுப்பாங்க. ரைடிங் மோட்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரோடு, ரெயின், ஆஃப் ரோடு இந்த மாதிரியான ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அண்ட் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ABS, அதுக்கப்புறம் throttle ரெஸ்பான்ஸ் இதெல்லாமே வந்து இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ரைடிங் மோட்ஸ் தான் இந்த பைக்கில் இருக்கும். USB சார்ஜிங் போர்ட் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 14 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எதிர்பார்க்கலாம். 240 mm வந்து இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்ல இந்த ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 421 அப்படிங்கிற
ஒரு பைக் லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. பட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸ் அரவுண்ட் 2,60,000 3,20,000 இந்த பைக்கோட ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் இதை விட கம்மியாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ட்ரையம்போட த்ரக்ஸ்டன் 400 அப்படிங்கிற ஒரு கஃபே ரேசர் மாடல் பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த த்ரக்ஸ்டன் 400 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டோட நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான பைக் இருக்கு இல்லையா, GT 650க்கு ஒரு ரைவலாக தான் இந்த த்ரக்ஸ்டன் 400 வந்து இந்தியாவில் ட்ரையம்ப் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டராக தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பட் மேபி ட்வின் சிலிண்டராக வரத்துக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. இந்த ட்ரையம்போட த்ரக்ஸ்டன் 400 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 400cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினாக இருக்கலாம். அப்படி இருந்த பட்சத்தில் உங்களுக்கு 40 ஹார்ஸ் பவரும் 38 நியூட்டன் டார்க்கும் இந்த பைக்கால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு கஃபே ரேசருங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ரைடிங் பொசிஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் லீனிங் பொசிஷன் மாதிரி தான் இருக்கும் ஓரளவுக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 650cc எப்படி ராயல் என்ஃபீல்டு வந்து அந்த அளவுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த பைக்லையும் இருக்கும். அதே மாதிரி இந்த பைக்கோட ஓவரால் டிசைனுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டோட GT 650 மாதிரி தான் இருக்கும். இந்த பைக்லையுமே 650cc அந்த ஒரு டிசைன் மாதிரியான ஒரு பெரிய இன்ஜின், அதே மாதிரி இதோட லுக் எல்லாமே இருக்குங்க. பட் இது என்னதான் 400 இருந்தாலும் வெயிட் அப்படிங்கிறதும் ரொம்ப ஹையாக தான் இருக்க போகுது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 200 கிலோகிராம் இந்த பைக்கோட வெயிட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான விஷயம் இதோட சஸ்பென்ஷன் செட்டப். ஃப்ரண்ட்ல யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கோல்டன் கலர்லையும், ரியர்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்வின் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுக்க போறாங்க. ஸ்போக் வீல்ஸ் தான் இருக்க போகுது. கிராஸ் ஸ்போக் வீல்ஸா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இது ஒரு டியூப்லெஸ் டயரா இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டியூவல் டிஸ்க் பிரேக் கொடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் ரியர்ல சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS வந்து நம்ம இந்த பைக்ல எதிர்பார்க்கலாம். அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரா இருக்கலாம், இல்லாட்டி மாடர்ன் கிளஸ்டருக்கு மாறி இதுல வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக கொடுக்கலாம். ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இது வந்து கொஞ்சம் அந்த ரெட்ரோ ஃபீல், கிளாசிக் ஃபீலை கொண்டு வரணுங்கிறதுக்காக முழுக்க அனலாக்ல கொடுத்துட்டு நமக்கு வந்து கொஞ்சம் சின்ன டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி கிளஸ்டர் மாதிரி கூட கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. லைட்டிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே LED ஹெட்லாம்ப், LED டெய்லாம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. பிரைஸ் அரௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த பைக்கோட பிரைஸ் வந்து 4 லட்ச ரூபாய்க்கும் கம்மி இல்லாம தாங்க இதை வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ என்னதான் த்ரக்ஸ்டன் 400cc சிங்கிள் சிலிண்டர் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே ட்ரையம்போட ஒரு மாடல் நல்ல பெஸ்டான இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பைக்காக இருக்கும். ராயல் என்ஃபீல்டோட GT 650க்கு ஒரு ரைவலாக இருக்கிற பட்சத்தில் இதோட ப்ரைஸுமே வந்து அந்த அளவுக்கு ஈக்குவலாக தான் கொடுக்க போகிறாங்க. டெஃபினட்டாக ஒரு ஒர்த்தான பைக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த பைக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாலாவதாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்டன் அப்படிங்கிற ஒரு பிராண்டுங்க. அதாவது இது வந்து ஒரு பிரிட்டிஷ் பிராண்ட். டிவிஎஸ் வந்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ டிவிஎஸ் நார்டன் அப்படிங்கிற ஒரு நேமில் 450cc நமக்கு வந்து ஒரு பைக் வரப்போகுது. அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீட் மாடலாக, இல்லாட்டி வந்து ஒரு கிளாசிக் ரெட்ரோ பைக்காக வரப்போகுதா, இல்லை ஒரு க்ரூசர் மாடலாக வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி டிவிஎஸும் BMW தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 450cc இப்போ வந்து ஹோசூரில் இருக்கக்கூடிய பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா BMWவோட F450 GS வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ 450 GS மேபி இந்த இயரோட எண்டில் லான்ச் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நார்டன் 450 நம்ம வந்து இந்த இயர்ல நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்டன்ல டெஃபினட்டாக ஒரு ட்வின் சிலிண்டர் 450cc பைக்காக தான் இருக்க போகுது. ஸோ இது கண்டிப்பாக நேக்கிடாக இருக்கலாம், இல்லை க்ரூசர், இல்லை ரெட்ரோ ரோட்ஸ்டராக இருக்கலாம் அப்படிங்கிறதா. ஸோ இந்த 3 டைப்பில் ஒரு பைக் வந்து டிவிஎஸ் நார்டன் 450cc இந்தியாவில் டெஃபினட்டாக லான்ச் பண்ண போகிறாங்க. அப்படி லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு டிவிஎஸ் பைக்காக இருக்க போகிறது இல்லைங்க. நார்டன் அப்படிங்கிற அந்த ஒரு நேம்ல தான் இதை பிராண்ட் பண்ணி சேலுக்கான ஒரு விஷயமா கொண்டு போக போறாங்க டிவிஎஸ். டெஃபினட்டா ஒரு பெஸ்டான பைக்கா இருக்கும். கடைசியா அஞ்சாவதா பாத்தீங்கன்னா ஆப்பர்லியாவோட டுராக் 457. ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நமக்கு BMWவோட 450cc GS மாடலும் வரப்போகுது, ஹீரோவோட 450cc வரப்போகுது. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாவது பைக்கா ஒரு அட்வென்ச்சர் பைக் தான் வரப்போகுது, டுராக் 457 ஆப்பர்லியாவோட மாடல். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டியூனோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா RS 457 அப்படிங்கிற 2 மாடல் நேக்கிட் அண்ட் ஃபுல்லி ஃபேட் பைக் வந்து இந்தியாவில் இருக்கு. ஸோ அதோட ஒரு இன்ஜின்ல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அட்வென்ச்சர் பைக்கா டுராக் 457 அப்படிங்கிற பைக் லான்ச் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக இந்த பைக் எல்லாமே உங்களுக்கு BMWவோட F450 GS இருக்கட்டும், இல்லை ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 421, இல்லை இந்த டுராக் 457 இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் 450க்கு ஒரு ரைவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லா பைக்ஸும் இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. இந்த பைக்கும் டுராக் 457 பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா மினிமம் உங்களுக்கு நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாங்க. ஸோ 4,60,000 இருந்து ஒரு 5 லட்ச ரூபாக்குள்ள எஸ்டிமேட்டட் பிரைஸ் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த பைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய விண்ட்ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ், நல்ல ஃப்ளாட்டான உங்களுக்கு வந்து அந்த சீட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி லக்கேஜ் ரேக், அதுக்கப்புறம் கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் இயர் நல்ல பெரிய ஸ்போக் வீல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பெஸ்ட்டாக தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ரிலியாவோட டூராக் 457 அப்படிங்கிற அட்வென்ச்சர் பைக் டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இந்த 5 பைக்ஸில் பெஸ்ட்டான பைக்கை நான் எதை யோசிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 420 டெஃபினட்டாக கொடுக்குற பணத்துக்கு வேல்யூவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த பைக் வந்து ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். ஆப்ரிலியாவோட 457மே வந்து ஒரு பெஸ்ட்டான பைக் தான், பட் கொஞ்சம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சிவ். பட் நான் ஆவலாக எதிர்பார்க்கறது பிஎம்டபிள்யூவோட F450 GS தான். உங்களுக்கு இந்த 5 பைக்ஸ்லாம் எந்த பைக் பிடிக்கும், இல்லை நீங்கள் எந்த பைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இந்த பைக் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.